கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக பங்குச்சந்தை கடந்த 2 நாட்களாக சற்று மந்தமாக இருந்ததிலிருந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிருக்கு. இது ஒன்றா ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம், அல்லது மார்க்கெட் பை அட் லோ அப்படின்னு சில ஸ்டாக்குகள் நல்ல 52 வீக் லோக்கு பக்கத்தில் அதுக்கும் நெருங்கியோ குறைவாகவோ ஆயிருக்கிற போது அந்த ஸ்டாக்குகளுடைய அக்ரஸிவ் பையிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கூட இருக்கலாம். புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா நியர் 52 வீக் லோவில் 38 ஸ்டாக்ஸ் நல்ல ஃபெமிலியரான ஸ்டாக்ஸு, நல்ல இன்வெஸ்டர்ஸு, ஸ்விங் ட்ரேடர்ஸு, நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான ஸ்டாக்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ், அதானி கிரீன், வோடாஃபோன் ஐடியா, சையன்ட்டு, சென்ட்ரல் பேங்க்கு, ஐடிஐ, பிஏஎஸ்எஃப் இந்தியா, இதெல்லாம் நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸு இப்போ எல்லாம் நெருங்கி இது மாதிரி 52 வாரத்துக்கு அருகில் க்ளோசிங், தட் இஸ் லோவில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரியான டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா பாட்டம் ஃபிஷ் பிடிக்கிற ஒரு காலகட்டம் இது. இதுக்கு மேலேயும் இறங்கக்கூடாதுன்னு இல்லை, இறங்கலாம். இப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ், இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பங்கினுடைய ஏற்ற இறக்கங்கள் தற்பொழுது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம வர்த்தகராக இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அக்ரெசிவாக அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த டேரிஃப் இஷ்யூ நமக்கு எப்போ கிளாரிட்டி கிடைக்கிறதோ அப்போ தான் நம்ம ஒரு தெளிவான ஒரு முறையில் நாம் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கோ உகந்த நேரங்கிறது இது என்னுடைய பொதுவான கருத்து. இப்போது இதை மாதிரி நடைமுறை இருக்கிற போது நம்ம எப்படி பண்ணணும்? சரி, எனக்கு இதுக்கு முந்தைய பதிவில் ஒரு ஐடியிலேருந்து வந்ததுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கருத்து, ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு மணி கண்ட்ரோல் ஆப்பில் போய் பார்த்தா தெரியும்னு ஒரு நண்பர் வந்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அது விஷயமாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் மணி கண்ட்ரோல் ஆப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவோ வேறு எந்த சூழ்நிலையிலையும் அதை நான் முன்னகப்படுத்தவில்லை. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதனுடைய என்ன பலன்கள், அதை எப்படி போய் பார்க்கணும், எல்லாத்துக்குமே மணி கண்ட்ரோல் ஆப்பில் இருக்கிற டீட்டெயில்ஸு டேட்டாவை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்லை, இந்த காணொலியை பார்க்குறவங்க தெரியாதவங்க இருந்தால் உங்களுக்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ இந்த மணி கண்ட்ரோல் .com போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோம்னு போட்டிங்கனாக்கா ஹோமில் நிறையா இருக்கும். அதில் டேட்டாஸ் இருக்குது, இந்த 52 வீக் லோ, 52 வீக் ஹை நிறைய இருக்குது, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த கன்சர்ன் டிவி வரும். அப்போது மணி கண்ட்ரோல் டிவி, அப்போது அது வந்து அந்த டிவியை கிளிக் பண்ணினாக்கா நம்ம நியூஸையும் பார்க்கலாம். இது ஒன்று. சரி, அடுத்தது என்னுடைய இந்த ஆப்பு வந்து பெரும்பாலும் இது நம்ம டேட்டாஸை அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஆப்புங்கிறது என்னுடைய கருத்து. இதை நான் ஏன் விவரமாக சொல்கிறேன்னா, மேலோட்டமாக மணி கண்ட்ரோலில் போய் ஆப்பில் பார்த்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்க்குறதுங்கிறத விட நம்ம டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் நிறையா விவரங்கள் இருக்குங்கிறதுக்காக நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி இந்த ஓவர்வியூவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் போய் இந்த ஸ்டாக்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை போய் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நிஃப்டி 50னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாம் வரிசையாக வரும். அதில் பர்சன்டேஜ் அடிப்படையில் வரும். சப்போஸ் 5%, 4.90, 4.78ன்னு டிமினிஷிங் மெத்தடில் வரும். ஒரு கட்டத்தில் திடீர்னு ரெட் சைடில் வரும். அப்போது அது வீக்காக இருக்கிற ஸ்டாக். அன்றைக்கு நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்கு டியூ டு ஓவர் சோல்டாக இருக்கலாம். அதேமாரி மேலே இருக்கிற ஸ்டாக்ஸு ஓவர் பாட்டாகவும் இருக்கலாம். சரி, இந்த ஆப்பில் இந்த டீட்டெயில்ஸு இருக்கிற இடம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறது, வாங்கிறதா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நிறையா நமக்கு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு, வேவ்ஸ் இருக்குது, சார்ட்டு, பேட்டர்ன்ஸ்லாம் அதெல்லாம் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த விஷயத்தில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கூடுதலான ஒரு தகவல் இருக்குது. 4 ஃபேக்டார் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல்
ஃபினான்ஷியல், ஒரு ஸ்டாக்கை பற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஏற்கனவே நான் முன்ன பதிவில் ஏதாவது சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. மறுபடியும் இந்த மணி கண்ட்ரோல் ஆப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எளிமையான முறையில் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப்புன்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கட்டும்ட்டு திரும்பி சொல்கிறேன் நான். இப்போது அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரவுண்டாக ஒரு மார்க் மாதிரி போட்டிருக்கோம். 68, 71, 48 இப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபினான்ஷியல், டெக்னிக்கல், அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ், கம்பேர் வித் அதர் ஸ்டாக்ஸ், இது மாதிரி 4 ஃபேக்டர் போட்டிருக்கோம். அந்த 4 ஃபேக்டரை நீங்கள் போய் பார்த்துட்டு அதில் நாம் அதனுடைய ஸ்டாக்ஸை குயிக்காக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல். ஓகே, இதில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸுங்கிறது எதுவும் வந்து இலவசமாக இருக்கிறதுல வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் இல்லை. அப்போது அதுக்கு PROன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா சில அனலைஸ் ரிப்போர்ட் இருக்கும், சில லீடிங் ரேட்டிங் ஏஜென்சியோடைய கருத்துக்கள், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிவி ப்ரெஸ் பண்ணி அந்த கன்சர்ன் டிவி, ஆவாஸ், இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ புரியுறதோ அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஜென்ரலாக அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸுக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இந்த லெவலில் இருக்கும். ஆனால் அதுக்கு கால நிர்ணயம்லாம் சொல்லியிருக்க வாய்ப்புகள் குறைவு. இந்த விலை இருக்கலாம், இந்த விலைக்கு வரலாம், இந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுங்கிறத விட பல்வேறு காரணங்களுக்காகவும் இருக்குது. சரி, ஒரு ஸ்டாக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, அல்லது போனஸ் கொடுக்குறாங்க, அல்லது ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே போய் பார்க்குறது? ரொம்ப ஈஸியாக நீங்கள் கார்ப்பரேட் ஆக்ஷன்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்கும். அடுத்தது வரக்கூடிய ஒரு அந்த ஸ்டாக்கினுடைய டிவிடெண்ட் எப்போ வரும், அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங் எப்போ தேதி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நியூஸஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே அந்த கார்ப்பரேட் ஆக்ஷனில் போய் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்க்கணுன்னா அதனுடைய சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்க்குற போது ஃபினான்ஷியலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றையும் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஆப்லாமும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனர் மாதிரி ஆப் இருக்குது, சார்ட்டிங் இருக்குது. இது என்ன கேட்டிங்கனாக்கா எல்லாமே ஒரே இடத்துலையே குயிக்காக பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப்பு. அதனால் மணி கண்ட்ரோல் ஆப்பு மேலே அதை விட இன்னும் எக்கனாமிக் டைம்ஸ் ஆப்பும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா நியூஸ் ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி அது நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறையா பிஸ்னஸ் நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் யார் சொன்னாலும் நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஸ்டாக்கினுடைய அடிப்படை சாராம்சங்கள், அந்த டெக்னிக்கல்லாம் எப்படி இருக்குது, இண்டிகேட்டர்ஸு, சார்ட்டு, வேவ்ஸு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் முடிவெடுத்து என்ட்ரி எக்ஸிட் ஆகணும். அதனால் எதுவுமே தெரியாமல் அதில் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம போய் வாங்குறோம். என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி நான் ஒரு ஸ்டாக்கை ட்ரை பண்ணினேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கு இந்த விலைக்கு போகலாம், ரெசிஸ்டன்ஸ் 1, தட் இஸ் டார்கெட் 1, டார்கெட் 2ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நானும் ஆர்வமாக அதை வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன டார்கெட் 2 ஓப்பனிங் 9:16 வந்துடுது. அவங்க சொன்னது வந்துடுது. அது யாருக்கு பிரயோஜனம்? அந்த ஸ்டாக் ஏற்கனவே லோ ரேட்டில் வாங்கியிருந்தாலோ அல்லது ஹோல்டிங் இருக்கிறவங்க தான் விற்க சௌரியமாக இருந்தால் விற்கலாம், அவங்களுக்கு தான் அது பிரயோஜனம். புதுசாக போய் நம்ம வாங்குறதுக்கு அது பலன் இருக்குமானா சற்று கேள்விக்குறி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸு, நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த இண்டிகேட்டர்ஸ் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா அது நல்லா ஹை லெவலில் வந்திருக்கும். அப்போ நாம் போய் வாங்கினதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் வந்ததுன்னா நாம் வாங்கின விலையிலேருந்து இறங்க ஆரம்பிக்கும். அதேமாரி அவங்க சொன்ன அந்த லெவல் ஸ்டாப் லாஸ்க்கும் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை நான் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸில் சொல்லலை, பட்டு ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த கருத்துக்களை சொன்னாலும் நாம் வந்து தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதைத்தான் நம்ம பார்த்து நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி முறையாக கற்றுக்கிட்டு அந்த தம்பு ரூல்லாம் என்னன்னு ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு ஒரு கன்சிடர் பண்ணுறது தான் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்குகிற போது ஒரு பிராண்டை பார்த்துட்டு நாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது நல்ல நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனத்தை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட போட முடியாது. ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய பங்கு தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, ஏன் இறங்கி உள்ளது, என்ன காரணம், இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்
நல்லதாக கொடுத்தா கூட சில ஸ்டாக்குகள் இறங்குறது. ஏன் இறங்குறதுன்னா, ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நிர்ணயம் பண்ணி இவ்வளோ வரும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அதை எதிர்பார்த்த மாதிரி வரலனாக்கா, அந்த இடத்துல ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம கேட்கலாம், அதான் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, அது ஏன் சார் இறங்குறதுன்னு கேட்டால், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எதிர்பார்த்த ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அப்போ தான் தெரியும், நமக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும், மாலையில் தான் தெரியும், வர்த்தக நேரம் முடிஞ்சக்கப்புறம். இது ஒன்று. சில ஸ்டாக்குகள் பிளாக் டீல், பல்க் டீல். அதுக்கு தோராயமாக இந்த 11 மணி 11:30 மணிக்கு மேலே தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தையில் நியூஸஸ் கீழே ஃப்ளாஷ் நியூஸ்லாம் கூட இந்த மணி கண்ட்ரோல் ஆப் மாதிரி இருக்கிற டிவி பிஸ்னஸ் டிவிலாம் பார்த்தீங்கன்னா கீழே வரும். இதெல்லாம் ரைட்டுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு எப்படி இருக்குது, நாம் எந்த அடிப்படையில் பரிசீலனை பண்ணி என்ட்ரி ஆனோம். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா வாங்கிட்டு அதுக்காக நம்ம வந்து டார்கெட்டை நம்ம வச்சுக்கணும். ட்ரேடராக இருந்தால் டார்கெட்டை வச்சுக்கணும். இன்வெஸ்டராக இருந்ததுனாக்கா தொலைநோக்கு பார்வையாக இருந்தாலும் சரி, குறுகிய நோக்கத்தில் இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து 3 கேட்டகரியாக இருக்கணும். அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன், எப்படி போர்ட்ஃபோலியோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் சொல்கிறேன். இது மாதிரி நம்ம பார்த்துட்டு செய்கிறது தான் ஆரோக்கியமாக இருக்கும். டாடா குரூப்ஸ் பங்குகள்லாம் நல்ல ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு வர்த்தகமாகக்கூடியது தான். அதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பிராண்டை பார்த்தோ அல்லது ஒரு பிரபலங்கள் வாங்கும் பங்குகளையோ நாம் வந்து பரிசீலனை பண்ண முன்னாடி டெக்னிக்கல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டோம். அப்படி பார்க்குற போது நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு டேட்டாவில் கிடைச்ச விஷயங்கள் அடிப்படையில் நான் இந்த கருத்து சொல்கிறேன். இப்போது நிறைய டாடா குரூப் ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 1 இயர் ஹையில் இருந்து நல்ல இறங்கியிருக்கு. இப்போது ஒரு அந்த மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎம்எல், டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட்டு, டாடா எலக்ஸி, வோல்டாஸு, டிசிஎஸ்லாம் ஒரு 2 வருஷமாக பெரிய ஒரு ஏர்னிங்ஸே கொடுக்கல. ஆனால் நல்ல ஒரு டிவிடெண்ட்லாம் கொடுக்குற ஸ்டாக்கு, நல்ல ஃபண்டமெண்டலி நம்பர் 1 ஐடி ஸ்டாக்ஸ். பட்டு அதனுடைய சிஏஜிஆர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைங்கிற கண்ணோட்டத்தில் நான் அதை சொல்கிறேன். நிறைய ஆஸ்பெக்ட் பார்க்கணும். டாடா கெமிக்கல், தாஜ் ஜிவிகே, டாடா கம்யூனிகேஷன், டாடா பவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர் ஹையிலேருந்து 20% இறங்கியிருக்கு. அதேமாதிரி டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்தியன் ஹோட்டல், டாடா கன்சியூமர், டைட்டன். இப்போ டைட்டன் கொஞ்சம் இறங்கி பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இயர் ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8-9% இறங்கியிருக்கு. ரேலிஸ் இந்தியா, இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்தால் கூட அதனுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, அதனுடைய செய்திகள், டிவிடெண்ட்டு, ரைட் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, மெர்ஜர், டிமெர்ஜர் நிறைய சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். சும்மா ஒரு புள்ளி வரத்துக்காக நான் சொல்கிறேன். அதேமாரி ஒரு பெரிய பிரபலங்கள் வாங்குகிறாங்க அப்படின்னு போயிட்டு அதில் 35,000 ஸ்டாக் வாங்குறாங்க, 50,000 ஸ்டாக் வாங்கினாலும் ஏன் அவங்களே வாங்கிட்டாங்களே நாம்ளும் போய் வாங்கலான்னு வாங்குறது நம்ம ஓரளவுக்கு நாட் அட்வைசபிளுங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு கருத்து. நான் அது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுவேன். அவங்க கீழே இருந்து வாங்கியிருக்காங்க, அது பையிங்கிறதுனால அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்குது. பட் அவங்க எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எப்போ அது வெளியில் வருவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அப்படி தான். அவங்க எந்த ஸ்டாக்கை வாங்குகிறாங்க, எந்த ஸ்டாக்கை ஹெவி செல்லிங் கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு நம்ம பார்த்து ஈவினிங் நமக்கு தெரியும், இந்த மாதிரி அந்நிய முதலீட்டாளர்கள் இந்தந்த பங்குகளில் கவனம் செலுத்தி வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி நம்ம வாங்குவோம். அவங்க ஏற்கனவே இருக்கிறதில் வாங்கி பை ரேட்டில் அக்யூமுலேட் பண்ணுறாங்களா, லோ ரேட்டில், இல்லை புதுசாக வாங்குகிறாங்களா தெரியாது நமக்கு. அப்போது அவங்க செல்லிங் பல்காக கொடுக்குற போது நமக்கு தெரியாது, நேராக நோஸ் டைவ் அடிக்கும். அப்புறம் நம்ம விற்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்கின விலையோட சில டயத்தில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜி நிறையா இருக்குது. நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதோ அந்த ஸ்ட்ராட்டஜியை எடுத்து நம்ம கவனம் செலுத்தி பங்குகளை வாங்குவது விற்பது ஒரு ஆரோக்கியம். மொத்தத்தில் ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட்டில் பொதுவாக நடைமுறையில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு தான். ட்ரெண்டு பேசிஸில் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. சம் நியூஸ் பேசிஸ். இப்போ சமீப காலமாக இந்த டேரிஃப் இஷ்யூனால் சில ஸ்டாக்குகள் ஏறுறது, சில ஸ்டாக்குகள் அதுக்கு சம்மந்தப்படாத ஸ்டாக்குகளும் ஏறிக்கிட்டு இருக்குது, சில ஸ்டாக்குகள் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இந்த மாதிரி இறங்கியிருக்கிற டயத்தில் நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்கல் யுக்திகள்லாம் கையாண்டு தான் செய்யணும். ஓகே, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்து நமக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜி வச்சு
ஒரு ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு கடந்த காலத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் தான் பார்த்துட்டு நம்ம பண்ணுறது ஒரு கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இந்த பதிவில் நான் எந்த ஸ்டாக்கையும் அல்லது எந்த நிறுவனத்தையுமோ தனிப்பட்ட முறையில் எதுவும் மதிப்பீடு செய்யவில்லை. இருக்கக்கூடிய விலையின் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் சில டேட்டாவை வச்சு நான் சொல்லியிருக்கேன். நான் எந்த ஸ்டாக்கையும் வாங்கவோ அல்லது விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. தாங்கள் எந்த வர்த்தகம் மேற்கொண்டாலும் எந்த முதலீடு செய்தாலும் தங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அடிப்படை மற்றும் தொழில்நுட்பங்களை பார்த்து தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து அதன் பின்பு தங்களுடைய செயலை மேற்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.